Exercise 4.4 question number 7. Okay, so question number 7 la pathina in two concentric circles a chord of length 16 cm of larger circle. அதாவது larger circle ஓட chord வந்து 16 cm ன்னு சொல்றாங்க becomes a tangent to the smaller circle. அதே chord வந்து smaller circle ஓட tangent ஆவும் இருக்கு அப்படினு சொல்றாங்க. So whose radius is 6 cm. So find the radius of the larger circle. So இப்போ வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம டயகிராம் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, ஒரு larger circle, அதுக்குள்ள ஒரு smaller circle இருக்கு, சரியா? ஸோ இப்போது இந்த சர்க்கிளோட சென்டர் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான், சென்டர் பாயிண்ட் வந்து ஒரே பாயிண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். அதாவது காமனாக சென்டர் பாயிண்ட் இருக்கக்கூடிய ரெண்டு சர்க்கிள். இப்போது அதாவது லார்ஜர் சர்க்கிளோட கார்டு வந்து ஸ்மாலர் சர்க்கிளோட டேஞ்சனாக இருக்குது. அப்படின்னா இப்படி தான் நம்ம ஒரு லைன் வரையணும். ஓகே, இது வந்து லார்ஜர் சர்க்கிளோட கார்டாகவும் இருக்குது அண்ட் தென் ஸ்மாலர் சர்க்கிளோட டேஞ்சன்ட் பாயிண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ ரேடியஸ் இதோட லென்த் வந்து 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் இதோட ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் அப்படின்னா லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ்னால் சென்டர் பாயிண்ட்லேருந்து லார்ஜர் சர்க்கிளோட ஏதாச்சும் ஒரு அவுட்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு லைன் வரைகிறோம். ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட்டை வந்து டச் பண்ணுற மாதிரி லைன் வரையும்போது இது லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸாக இருக்க போகுது, கேபிட்டல் ஆராக இருக்க போகுது. ஸோ இப்போ இது ஏ, இது பி அண்ட் இது சி அப்படின்னு வச்சுப்போம், சரிங்களா? அந்த டேஞ்சன்ட் பாயிண்ட்டை வந்து சின்னு வச்சுப்போம். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி சர்க்கிளோட கார்டை வந்து டேஞ்சன்ட் பாயிண்ட் வந்து இருக்குது, சென்டருக்கு நேராக இருக்குது, ரேடியஸ்க்கு நேராக வந்து ஒரு டேஞ்சன்ட் பாயிண்ட் இருக்குன்னா அது ஈக்குவல் லென்த்தில் பிரிக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இது 16னா இந்த லென்த்து வந்து என்னது 8, இதுவும் 8. ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இப்போ இது ரூல்ஸ் பிரகாரம் டேஞ்சன்ட் ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு என்னது பர்பெண்டிகுலர் டு ஓசி, ரேடியஸ்க்கு எப்போவுமே பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ரூல்ஸில், இல்லையா? ஸோ அப்போ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலராக இருக்குன்னா அப்போ இந்த ஓசிபி ஜாயின் பண்ணிங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஓபி லென்த் அதுதான் வந்து என்னது லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். இது வந்து ஹைப்போட்டெனஸ் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாமா? ஓபி ஸ்கொயர் நமக்கு தெரியாது, ஸோ அதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இல்லைனா கேபிட்டல் ஆர் அப்படின்னு நமக்கு நேம் கொடுத்துருக்கிறதால கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கோ. அண்ட் தென் ஓசி வந்து 6 நமக்கு தெரியும், ஓசியோட லென்த்து 6 அண்ட் சிபியோட வேல்யூ வந்து 8, ஸோ 8 ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 அண்ட் 64. ஸோ இதை ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். ஸோ இதை ஸ்கொயர் வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு வெரி ஈஸி ப்ராப்ளம், 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10, ஸோ அப்போ 10 சென்டிமீட்டர். ஸோ தேர்ஃபோர் the radius of the larger circle is எத்தனை 10 சென்டிமீட்டர். ஓகே, வெரி ஈஸி ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வச்சு இதே போல் எக்ஸாம்பிள் சம்லையும் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதை முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. பித்தாகரஸ் தியரம் எப்படி எடுக்கணும், சைட்ஸ் எப்படி எடுக்கணும், எதை வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வைக்கணும், எந்த 2 சைட்ஸை வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்பவுமே ஹைப்போட்டெனஸை தான் வந்து ஈக்குவல் எடுத்துக்கணும். 2 ஷார்ட் சைட்ஸை தான் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், சரிங்களா?